துளசி, எவ்வளவு நேரம் தான் இந்த கியூபை வச்சு நீ விளையாடிட்டு இருப்ப? படிக்கலையா நீ? இந்தா, இத சாப்பிட்டுட்டு புக் எடுத்து வச்சு படி. அம்மா, ஒண்ணும் இல்லாதவங்கன்னா என்னம்மா? எல்லாம் இருக்கிறவங்கன்னா என்ன? எதுக்குமா கேக்குற? நாமெல்லாம் ஒண்ணும் இல்லாதவங்களாம், அவங்கெல்லாம் எல்லாம் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லம்மா, அந்த சத்தியவதி நீங்க வேற லெவல், அவங்க வேற லெவல்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னம்மா? சொல்லுங்கம்மா. அதுவா, அது ஒண்ணு இல்லாதவங்கன்னா நம்மள மாதிரி எதுக்குமே ஆசைப்படாம கோவப்படாம இருக்கிறவங்கள தான் ஒண்ணு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்களையோ ஆத்திரப்படுறவங்களையோ எல்லாம் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஓ, அதான் அத்தை கிட்ட நிறைய இருக்கே. துளசி, இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா புத்தியோட படிக்கிற வேலைய பாரு, சரியா? சரிங்கம்மா. தங்க குட்டி, வாங்க 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 வாங்க. மாமா, மாமா, இந்த சால்வையும் மாலையும் ஏது மாமா? இதுவா? இது உங்க அப்பாவையும் மாமாவையும் பாராட்டி கௌரவப்படுத்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்கம்மா. பாராட்டி போட்டுதா? என்ன விஷயம்? ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட பிடிக்கிற ஆபரேஷனை கவர்மெண்ட் எங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. அவனை பிடிச்சா 10 லட்சம் பணம்னு ரிவார்டு அறிவிச்சிருந்தாங்க. பிடிச்சோம். அதான் அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்து மாலையும் போட்டு மரியாதையும் பண்ணாங்க. இந்த சிவகாமி, இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு. என் மருமகளுக்கு நான் இதை கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல மாமா, அதுவே போதுமே. 5 லட்சமா இருந்தாலும் 10 லட்சமா இருந்தாலும் அது உங்ககிட்டே இருக்கட்டும் மாமா. சிவகாமி, இப்ப மட்டும் நான் சொல்றத நீ கேட்கலன்னு வைய. அப்புறம் அண்ணே, உங்க பேச்ச நான் எப்பவுமே தட்ட மாட்டேனே. மாமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அது என்ன மாமா? நீங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னா நான் சொல்றேன். சரிண்ணே, வாங்கிக்கிறேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க. இது பாரு, நம்ம வம்சத்தோட பரம்பரை சொத்து எல்லாத்தையும் நானே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். என் கூட பிறந்த தங்கச்சி நீ. உனக்கு என் பாசத்தை தவிர வேற எதையுமே நான் தரலையேம்மா. அண்ணே, நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ கேட்கவும் மாட்ட, ஆசைப்படவும் மாட்ட. அதுக்காக நானே அனுபவிக்கிறது நியாயம் இல்லையம்மா. அண்ணே, இதுல தப்பு எதுவும் இல்லைண்ணே. தப்பு இல்லையா? ஒரு தாய் வயித்துல பிறந்த நான் வசதியாவும் நீ கஷ்டத்திலையும் வாழறத பார்த்துட்டு என்னால எப்படிமா நிம்மதியா தூங்க முடியும்? இந்தம்மா, இதுல 10 லட்சம் இருக்கு, வாங்கிக்கமா. லட்சம் ரூபாயா மாமா? ஆமா மச்சான். 5 லட்சம் தானே சொன்னீங்க? எனக்கு கிஃப்டா வந்த மொத்த பணத்தையும் நீயே எடுத்துக்கமா. உனக்கு எப்பவுமே நான் எதுவுமே தரல, எல்லாத்தையும் நானே அனுபவிக்கிறேன்னு உள்ளுக்குள்ள ரொம்ப கில்ட்டியா இருக்குமா. இதை நீ வாங்கிக்கமா. உங்களுக்கு கல்யாணம் நடந்தப்ப கூட உனக்கு நான் எதுவுமே கொடுக்கல. பத்தாததுக்கு பொம்பளை புள்ளைய வேற பெத்து வச்சிருக்கமா. நாளைக்கு அவசர ஆபத்துக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கிக்கமா. வேண்டானே. ஏமா அண்ணங்கிட்ட வாங்க ஏமா இவ்வளவு யோசிக்கிற? உனக்கு வாங்கவும் உரிமை இருக்கு, கேட்கவும் முழு உரிமை இருக்கு. இது பாரு, துளசி பிறந்ததுக்கு கிஃப்டா நினைச்சுக்கமா. வேண்டாம் இல்லைன்னு சொல்லி வாங்க மறுத்தேன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும்மா. அதுக்கு இல்லைண்ணே, நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா, மாமா, நாங்க இவளை
விஸ்வா மாதிரி பாத்துக்கலன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இல்ல மச்சான். துளசியை இன்னும் நீங்க நல்லா பாத்துக்கணும்னு சொல்றேன். குடும்ப சூழ்நிலையால துளசி ஆசைப்படுறத உங்களால செய்ய முடியாம போனா பாவம் சின்ன பொண்ணு. அவ மனசுக்குள்ள அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன். மாமா சொன்னது கரெக்ட் தானேமா? உங்க பொண்ணை பத்தி தானே நீங்க யோசிச்சு சொல்றீங்க. அப்படின்னா அதுல தப்பு என்ன இருக்குன்னா? என்னம்மா ரொம்ப ஆழமா ஏதோ யோசிக்கிற? நீங்க சொன்னதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேனே. என்னங்க, வாங்கிக்கோங்க. சிவகாமி, பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு தான் நான் சொல்றேன். நீங்க வாங்கிக்கோங்க. ஆமா மச்சா, இந்தாங்க வாங்கிக்கங்க மச்சா, வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க. ஏன் தயங்குறீங்க? பட்டு புடவையோ இல்ல தங்க வழியிலயோ கூட வேணான்னு சொல்லலாம். ஆனா இது 10 லட்சம். யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அம்மா காதுல போட்டாதான் இவங்க கதை எல்லாருக்கும் தெரிய வரும். இத உடனே போய் அம்மா கிட்ட சொல்லணும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்பதான் என் மனசு தெளிவடைஞ்சிருக்கு. அண்ணே, உங்க சந்தோஷம்தான் எனக்கு சந்தோஷம்னே. என்னங்க, இது துளசியோட பணம். அவளுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரவு மகாராணி. உங்க பேச்ச நான் மீறுவனா? இந்த கேஸ்க்காக தான் எங்க 2 பேருக்கும் ரிவார்ட் கொடுத்தாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க. தேங்க்யூ சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்? நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? எதுக்கு? நம்மளோட எல்லா சொத்தையும் நம்ம பையன் விஸ்வா பேருக்கு மாத்ததான். சொத்தை இப்ப அவன் பேர்ல மாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான். இப்ப அவன் எதிர்காலத்துக்கு என்னாச்சு? சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு நான் இன்னும் சர்வீஸ்ல தானே இருக்கேன். ஏன் சொத்துலயும் சரி உன் சொத்துலயும் சரி ஒரு சென்ட் கூட அழியாம அப்படியே தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த எண்ணம் எதுக்கு வந்திருக்கு? எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் வக்கீல் சார வர சொன்னேன். அப்படின்னு யோசிச்சு பார்த்தேனே. உங்க இஷ்டம் போல நீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா நாளைக்கு எங்க கால்ல போடுற செருப்புக்கு கூட நாங்க கஷ்டப்பட வேண்டியதுதான். முன்னாடியே ஜாக்கிரதையா இல்லனா நாளைக்கு எங்களுதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. உனக்கு தெரியாம இப்ப இங்க என்ன நடந்து போச்சு? நீங்க செய்யறது உங்களுக்கு நல்லதா இருந்தா இருந்துட்டு போகட்டும். அதனால உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு மட்டும்தான். ஆனா எனக்கு நாளைக்கு துன்பத்தை அனுபவிக்க போறவன் நான் தானே. பைரவி, இப்ப நீ என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்க? நல்ல அர்த்தத்தோட தாங்க நான் பேசுறேன். புதுசு புதுசா யோசனை ஐடியாலாம் உங்களுக்கு தாங்க வருது. புதுசா பிரச்சனைய நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க இப்படியே நடந்துட்டு இருந்தா அவங்க எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கடைசியா நாங்க ஆண்டியா தான் நிப்போன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் முன்னாடியே உஷாரா இருக்கணும்னு இப்படி பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்ற பைரவி? என்னாலயா? என்னால என்ன பிரச்சனை? கொஞ்சம் நஞ்சம் இல்ல, லட்ச லட்சமா இருக்கு. நீங்க யார் யார் சந்தோஷத்துக்காகவோ யார் யார் எதிர்காலத்துக்காகவோ நீங்க வீராப்பா கொடுத்த செக்க பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க கண்மூடித்தனமா செய்யறத எங்க கண்ணு பார்த்துட்டு தானே இருக்கு, காதும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கு. இத பாருங்க, நான் ஒன்னும் மத்தவங்க சொத்து பத்த ஏன் புள்ளைக்கு எழுதி வைங்கன்னு சொல்ல வரல. அவனுக்கு உரிமை உள்ளது மட்டும்தான் அவன் பேருக்கு எழுதி வைங்கன்னு சொல்றேன்.
உங்க திருட்டுத்தனமும் தில்லு முள்ளுவும் தெரிஞ்சிருமோன்னு தானே எழுதி வைக்க மாட்டேங்கிறீங்க? எழுதி வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல வேற யாருக்காவது எழுதி வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப நான் ஜாக்கிரதையா இல்லாம போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களாயிடுவாங்க, இல்லாதவங்க இருக்கிறவங்களாயிடுவாங்க. அண்ணி, அப்படி ஒரு ஆசை எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. வருங்கால மருமகளுக்கு கிஃப்ட்னு சொல்லி அண்ணன் கொடுத்தாரு. அப்ப கூட நான் வேணான்னு தான் சொன்னேன். அவர் மனசு வருத்தப்பட்டு பேசினதுனால தான் வாங்க மனசு இல்லாம அதை நான் வாங்கிக்கிட்டேன். நீ ஏன் வாங்கினு நான் உன்னை கேட்டனா? வக்கீல் சார், நீங்க எழுதுங்க. எங்க ப்ராப்பர்ட்டி பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? சொத்தையெல்லாம் விஸ்வா பேருக்கு அவங்க எழுதி வச்சுட்டா நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்ம அண்ணன் பொண்ணுக்கு எதுவும் இல்லாம போயிடும். அப்படி மட்டும் நடக்க விடக்கூடாது. வக்கீல் சார். என்னம்மா? ஒரு நிமிஷம். தாத்தா பாட்டி சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குல்ல? இருக்குமா, பொண்ணுக்கும் சமமான உரிமை இருக்கு. என்ன சிவகாமி, என்ன திட்டம் போடுற? அண்ணன் கொடுத்த 10 லட்சம் தான் என்னோட பங்கா இல்ல இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதான். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். என் குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பார்த்தப்ப பொண்ணுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்கிட்டயும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையேன்னு எனக்கும் ஒரு புது ஐடியா வந்துச்சு. நான் விட்டு கொடுத்து அதுக்கு அநியாயம் செய்யறது தர்மம் இல்லைன்னு தோணுச்சு. அதான். சரி, தோணுச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலான்னு பாக்குற? வக்கீல் சார், அண்ணன் சுயமா சம்பாதிச்சது அண்ணியோட பிறந்த வீட்டு சொத்து போக மீதி இருக்கிறதுல பாதிய என் பொண்ணு பேர்ல எழுதுங்க. சொத்த எழுதணுமா? உங்களது இல்ல, எனக்கு வர வேண்டிய பங்கு. வர வேண்டியதும் இல்ல, உனக்கு நாங்க தர வேண்டியதும் இல்ல. அப்படி சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. அண்ணன் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. பிரிச்சு தர முடியாதுன்னு என் அண்ணன் சொல்லட்டும். அதுக்கப்புறம் இதே வக்கீல் சார ஏன் தரப்பு வக்கீலா வச்சு எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். சிவகாமி, நீ என்ன பேசுற? நீங்க சும்மா இருங்க. இது ஏன் சொத்து விஷயம். அது பாத்தீங்களா ஏசிபி ராஜராஜன் சார், உங்க தங்கச்சியோட உண்மையான முகத்தை பாத்தீங்களா? இப்ப புரியுதா நான் எதுக்கு பேசுனேன்னு? பைரவி, அதுக்குதான் பிரச்சனை வேண்டான்னு சொன்னேன். அப்படி பிரச்சனை பண்ணதுனாலதான் மனசுல இருக்கிறது பாய் வழியா வருது. உண்மையை சொல்லணும்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொத்தை பத்தியோ பாகத்தை பத்தியோ யோசிச்சதே இல்ல. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க தான் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வக்கீல் சார வர வச்சு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்க பேசும்போதுதான் எனக்கும் தோணுச்சு நானும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. என்னங்க என்னங்க இது? அவ அவ்வளவு பேசிட்டு இருக்கா, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. என்ன பேச சொல்ற? சிவகாமி கரெக்டா தானே பேசுற? புதுசா பிரச்சனையை நீ ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப என்ன பேச சொல்ற? அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நானா? என் புள்ள எதிர்காலத்தை பத்தி நான் பேசினது தப்பா? அவ மட்டும் என்ன தப்பா பேசிட்டா?
அவ்வளோ பொண்ணுக்காக தானே கேட்கறா. கேட்டா கேட்டா நீங்க எழுதி வச்சிருவீங்களா? எழுதி வைக்கிறோமோ இல்லையோ, என்ன செய்யலான்னு கேட்டுதானே ஆகணும். சட்டம் படிச்சவன்னா என்ன தப்பு செய்ய சொல்றியா? அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு, செய்யுங்க. இப்போவாவது அவங்க சுயரூபம் வெளியில வந்துச்சே. ஏன் சுயரூபம் இல்ல நீ? உங்க சுயரூபம் தான் இப்ப வெளியே வந்துருச்சு. என்ன சிவகாமி, வார்த்தை ரொம்ப நீளுது. ஆமா நீ அப்படிதான். இத்தனை நாள் வரைக்கும் நானும் மௌனமா தானே இருந்தேன். அண்ணே, நீ வருத்தப்படாதனே. என்ன தப்பாவும் நினைக்காத. நியாயமா தர்மமா எனக்கு வர வேண்டியது நீ எழுதி கொடுத்துருனே. வக்கீல் சார், எழுதுங்க. அவங்க சொல்ற மாதிரி எழுதுங்க. ஆனா 3 பங்கா பிரிச்சு எழுதுங்க. 3 பங்கா எழுதணுமா? எதுக்கு? ஆமா, உங்க 2 பேருக்கும் 2 பங்கு, 3வது பங்கு அத்தைக்கு. எனக்காக நீங்க யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். எனக்கு பங்கு பிரிக்க வேண்டிய அவசரமும் இப்ப இல்ல. 2 பாகமா மட்டும் பிரிச்சு எழுதுங்க. என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா ஏன் புள்ள அநியாயம் செய்வானா? வக்கீல் சார், சார். நீங்க 2 பாகமா மட்டும் எழுதுங்க. சிவகாமி, இதுல உனக்கு சம்மதம் தானம்மா? அண்ணே, நீங்க என்ன பண்ணணும்னாலும் உங்க விருப்பப்படியே பண்ணுங்கண்ணே. வக்கீல் சார், சார். நான் சொன்ன மாதிரியே முறையா பேப்பர்ஸை ரெடி பண்ணுங்க. ஓகே சார், நான் எழுதிட்டு வரேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். வாங்க. வரமா? என்ன ஒரு ஒத்துமை, என்ன ஒரு ஒத்துமை. உங்க விருப்பப்படி செய்யுங்கன்னு அவங்க, உன் விருப்பம் தான் தங்கச்சின்னு இவரு. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு ஏன் புள்ளைக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க சத்யவதி. ஏன் புள்ளைக்கு நான் சொத்தை எழுதி வைங்கன்னு கேட்டேன். ஆனா அவங்களுக்கு உரிமையான பாகத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. அவங்க அவ்வளவு கரெக்டா பேசி கேட்டு எழுதி வாங்கிக்கும் போது இனிமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன். இது ஏன் வீடு. இந்த வீட்ல மத்தவங்க இருக்கிறதுக்கு உரிமை இல்ல. உங்க பொண்ணுக்கு அநியாயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் எவ்வளவும் பண்றேன். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. பைரவி, எதுக்குங்க? எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு உரிமையும் பாகமும் தானே முக்கியம். பாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டோன்னு சந்தோஷமா இருக்குல்ல, திருப்தியா இருக்குல்ல. அப்ப நானும் அதே மாதிரி சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கணும்ல. இருங்க அண்ணி, நீங்க திருப்தியா இருங்க. உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நான் எப்பவுமே வரமாட்டேன். உனக்கு எப்பவும் சொத்து பத்து தானே முக்கியம். இதுக்கப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு என் வீட்டு வாசல கூட நீ மிதிக்க கூடாது. பைரவி. அண்ணி, நீங்க இப்படி பேசினதுக்கு அப்புறம் நீங்களே என் காலில் விழுந்து கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நான் எதுக்காக பிரிக்க சொல்லி கேட்டேன்னு புரிஞ்சுக்கிற நாள் வரும்போது என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க அண்ணி. சிவகாமி, என்னம்மா இது?
ஏன் ஏமா இதெல்லாம்? அண்ணே, நான் கொஞ்ச தூரத்துல இருந்தாதான் நம்ம ஒருத்தர் மனசுல ஒருத்தர் இருக்க முடியும். மனசுக்குள்ள சந்தோஷமா பேசிக்க முடியும். ஆசை, பாசம், அன்பு இது எல்லாமே வளர்ந்துட்டே இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. சிவகாமி, என்னம்மா இது? ஏமா இப்படி? சிவகாமி, வாங்க போலாம். சிவகாமி, சிவகாமி. சிவகாமி, சிவகாமி, மச்சான், மச்சான்,